ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்பயும் போல ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ நம்ம எப்பயும் வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ்? சில சப்ஸ்கிரைபர் சொல்கிறீங்க நம்ம பேசுகிறது ரொம்ப போராக இருக்கும். நானும் அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதுமேல் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரலாம் அடுத்த வீடியோ நம்ம ஒன் பீஸ் பவுண்டி ரெஸ்ட் தான் போட போகிறோம் நாளைக்கு. ஏன்னா இந்த சண்டேவாவது நம்ம போடுவோம்னு நினச்சேன், ஆனால் ஃப்ரைடேவே லீவ் விட்டாங்க. சரி, வள சொல்லன்னு பேசிகிட்டு இருக்காம நம்ம எப்பயும் போல் திரும்ப வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஸோ பாருங்க கைஸ், நருட்டோ கொலாபரேஷன் வந்துருச்சு. இதோ இன்னும் கொஞ்சம் 15 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். இதோ ஜிராயா பண்டல் ஓசியில் தராங்க. கக்காஷி பண்டில், இது கக்காஷி பண்டில் கைஸ். இது நம்ம தலைவன் நருட்டோ பண்டில் கைஸ். லுக் சேஞ்சர் 2 கொண்டு வந்துருக்கானுங்க. இது சேஜ் மோடு. இதோ பாருங்கள், குராமா மூடு இருக்குது. ப்ரொஃபைல், அப்புறம் நருட்டோ ஹெட்டு மாசாக இருக்குது கைஸ். அப்புறம் சாஸ்கே. ஆனால் இவனுக்கும் லுக் சேஞ்சர் எதனா வேறு மாதிரி விட்டுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் கைஸ். இந்த பண்டிலில் நீங்கள் எதனாச்சும் 4 இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் அமௌண்ட் தருவானுங்க. அவ்வளோதான் கைஸ், நருட்டோ வந்துட்டு இவ்வளோதான். அப்புறம் இந்த பேட்டில் கார்டு நமக்கு ஓசியில் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ரத்தபூமி டிகேவும் கிரியேட் பண்ணுறாரு இந்தோனேஷியா சர்வர். நம்ம இப்போ திரும்ப இந்தோனேஷியா சர்வருக்கு தான் வந்திருக்கோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எத்தனை தடவை போவோம் எனக்கே டவுட்டாக இருக்குது. இவ்வளோதான் கைஸ் நம்ம கலெக்ஷன். இதை வச்சுக்கிட்டு இப்போ இப்போதைக்கு வைப்போம், ஏன்னா இது 24 நாள் தான் இருக்க போகுது. சரி கைஸ், நாம் இப்போ விளாட்லாம். நம்ம சிஎஸ்சி தான் போகிறோம். நம்மகிட்ட இப்போதைக்கு டாக்ஸிவா மட்டும்தான் இருக்குது கைஸ். இந்த சர்வர்லேயே நம்ம கில்ட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போதைக்கு யாருன்னே தெரியாத கில்டில் இருக்கேன் கைஸ். நம்ம பன்னி P90 எடுத்துட்டோம். பன்னியை பண்ணின்னு தான் வாயில் வருது. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வரில் 2 ஈவோ கன் ஒரே நேரத்தில் விடுறானுங்க. அப்புறம் இன்குபேட்டரில் ஒரு பண்டில் எடுத்துருக்கோம். சரி, மேட்சுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் புரட்டி போட்டு அடிக்கிறோம். எல்லாம் பயந்துட்டு ஓடணும். இது பெர்மனெண்ட்டாக இல்லாமல் இந்த பூயாடை கத்தி கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்கானுங்க. ப்ளூ ஷேடு பண்டில். இதில் ஏற ட்ரை பண்ணுவோமா கைஸ்? கட்டாயில் ஏற முடியல. இனிமே வரான்டா, 10 ரூபாய் போடுறான்டா. அங்கே ஒரு பச்சை பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடிச்சிட்டோம் மிஸ். சரி, கத்தியாகவும் போட்டுக்கலாம். நம்ம 2 ஏழு, இன்னொருத்தவர் 2 ஏழு. எஸ்கேஎஸ் இருக்கும் கைஸ். இந்த ஸ்கின் எஸ்கேஎஸ்க்கு மாசாக இருக்குது. ஓசியில் கொடுத்தானுங்க. ஓகே கைஸ்,
ப்ளீஸ் நீங்கள் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நானே இன்றைக்கி நான் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இன்றைக்கி வீடியோ போடுவேன்ட்டு. நம்ம மிஸ்டர் உச்சிகாலாம் பெரிய ஆள் ஆகிட்டாரு. 200 சப்ஸ்கிரைபர் நம்மளோட கம்மியாக இருந்தோம் கைஸ். எவனை அடிச்சிட்டான் ஈகிள். சே கொஞ்சம் கூட டேமேஜ் போலியே கிரனேட் வீசினது. ஐயோ கடுப்பாகுது கைஸ். அவர் வச்சுருந்தது எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஊக்காங்க மண்டேன்னு தான் கைஸ் நம்மளை அடித்தான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம தாம்சன் எடுக்கலாமா இல்லை இந்த ஸ்பிளாஷ் எடுக்கலாமா? ஸ்பிளாஷ் எடுத்து ட்ரை பண்ணுவோம். கைஸ் ஒத்த புல்லட் அடிக்குது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எவனாச்சும் கிரினேட்டு தந்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அடிப்பேங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேர்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓடிட்டான். அடிச்சிட்டோம் கைஸ். வர இந்த பாட்டை அடிச்சிட்டோம் கைஸ். கைஸ் என்னச்சோ சட்டை. ஐயோ M1XX அவனுக்கு M10 எடுத்துட்டான். M10 கிடைக்காம போச்சு. நம்ம இந்த ஐடியில் எப்படி இருந்தாலும் ஸ்னைப்பரில் ஆட போகிறதில்ல. நம்ம மக்4 ஐடியில் மட்டும்தான் அது ஸ்னைப்பர், இதெல்லாம் கிடையாது கைஸ். ஆனால் இந்த லாங்குவேஜில் ஒன்றுமே புரிய முடியுது கைஸ். கைஸ் இந்த ஸ்கின் தான் நம்மளும் வச்சுருக்கோம் M10க்கு. இதை வச்சுட்டு வர்றாரு பாருங்க ஒருத்தவர். இது ஷார்ட் ரேஞ்சுக்கு வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் ஆடாமலேலாம் போக முடியாது, ஏன்னா அப்புறம் ஸ்னைப்பரில் ஆடுறதுக்கு மறந்துவிடும். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டேக். 150. சே தப்பிச்சிட்டான். போய் கொஞ்சம் கிரினேட் வயசு. ஐயோ பின்னாடி இருந்து அடிச்சுட்டாங்க கைஸ். அவனை வெளில தெரிகிற மாதிரி பண்ணோன்னா ஷார்ட்டாக நம்ம டீம் மட்டும் வச்சு அடிச்சுட்டு போவார். ப்ரோ 2 பேர் எப்பயும் போல நம்ம மைக் ஆன் பண்ணாமல் பைத்தியம் மாட்டோங்க திரியிறான். கைஸ் பண்ணு எங்கேருந்து வரானுங்க கைஸ்? ஸ்ட்ரா ஹேட் பைரட் லூஃபி கைஸ். இங்கே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் ஒன் பீஸ் ஃபேனுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன், ஏன்னா நான் ஒரு ஒன் பீஸ் ஃபேன். ஒரு கிரினேட் கொடுத்து கேட்டா நம்ம தாங்க இன்னும் பாட்டை சுற்றிக்கிட்டு இருக்கோம். மற்றவனுங்கெல்லாம் ப்ரோ பிளேயராக மிரட்டாளுங்க நம்ம கேங்கில். ஜெர்ரி கிளான் கூட ப்ரோ பிளேயராக மிரட்டாரு. இப்போ 1 டாப்பில் அடிக்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு இவனா அடிக்கிறான்ட்டு. ஸோ இந்த ஜெனட்ஸும் அடிச்சிட்டான். பார்க்காம இருந்துட்டுனே. சே இவனையே தான் நம்மளை அடிச்சுட்டு தெரியறான். சூட்டிங்க போங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நீங்களா வச்சு கிடையாவா தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க கொஞ்சம். ப்ரோ அடிச்சிட ப்ரோ. நீ பெரிய ஆர்டிஸ்ட்லே இந்த ஜெனட்ஸோ சட்டை தாங்க ஓவராக பண்ணுறான். இந்த ஜெனட்ஸோ சட்டையை அடிச்சிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிக்க வாய்ப்பு.
மாயிஸ்ட்ரா மகாமிஷி பிரச்சனை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் ஷி நம்ம ஒரு பூமர் டாக்ஸிக்கலாம் சார் ரொம்ப குஷி இப்போ ரொம்ப குஷி மகாமிஷி ஐயோ அடிச்சிட்டா விஷயம் ப்ரோ 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 காப்பாற்று ப்ரோ சரி பின்னாடி இருந்து அடிச்சிருக்கான் ஊக்காங்க பண்ணேன் இவனை ரிப்போர்ட் அடிச்சு விடுவோம் சும்மா தானே உட்காந்துருக்கான் சும்மாவே உட்காந்துருக்கான் நீங்கள் ஷூட்டிங்க போங்க கேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தோனேஷியா சர்வர் மாதம் இருக்குது கேஸ் நீங்களும் ஒரு இந்தோனேஷியா சர்வர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிருங்க டைமண்ட் 2 அடித்தா எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நேம் சேஞ்சு கார்டு வச்சுருக்கோம் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்தோனேஷியா சர்வர் ஐடி நான் இது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்தோனேஷியானே வயல் வருது இதோ இந்த மிஸ்டர் மொர்த்தாண்டன் இதுதான் நம்ம ஐடி பேர் யாராச்சும் இந்தோனேஷியா சர்வர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ் இவ்வளோதான் கைஸ் நம்ம கூட பரவாயில்ல இதோ பாருங்க நம்ம டேஞ்சர் ஆஃப் ஐடியை 3ஆம் லெவலில் கிடக்கிறாரு இன்னும் ரேங்க் கூட அன்லாக் பண்ணல கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபுல் செட்டு எடுத்துட்டோம் வாங்க இப்போ நான் போட்டு காமிக்கிறாது இதுக்கு வந்துட்டுன்னு தெரியாமல் எங்கே அது இதா இருக்குது இப்போ பாருங்க இதாங்க ஃபுல் செட்டு பார்த்துக்கோங்க இதான் அந்த ரேசர் ஆர்மா சரி நம்ம இப்போ திரும்ப அதையே முன்னாடி போட்டிருந்ததையே போட்டுக்கணும் இருங்க கைஸ் இதுக்கு செட்டாக வர மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம் ஒயிட்டு இது நல்லா இல்லை இது போட்டால் வேலை செய்யுது அப்போ இதே இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரிச்சுடு டிஷர்ட் நம்ம வாங்குகிறோம் ஸ்ட்ரிச்சுடு ஹவுடி இதெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக மக்490 வாங்கி தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு மக்490 ஆன்லைனில் வரும்னு நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நாம் நாளைக்கே ஒன் பீஸ் பவுண்டி ரெசிபியில் போட்டுருவேன் அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாரி வரிசையாக போட வேண்டியது தான் அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு இது வரும் ஐஸ்கிரீம் அதுக்கடுத்து ஆர்க் மொபைல் அதுக்கடுத்து இது மெயின் மணி கிராஃப்ட் இப்படி தான் போடுவோன்னு நினைக்கிறேன் நம்ம மிஸ்டர் உச்சிக்காவும் டேஞ்சர் ஆஃப் ஃபைட்டிங் எனக்கு தெரிஞ்சு இது சூஸ் பண்ணியிருக்காங்க பேர்னா ஐஸ்கிரீமு அப்புறம் நம்ம இவர் ஜெர்ரிக்லன் 100K வந்து இது சூஸ் பண்ணியிருக்காரு ஒன் பீஸ் பவுண்டி ரெஸ்ட் தான் சூஸ் பண்ணினார் ஒரு நாக்கு பரவாயில்ல கைஸ் 2 கிலோ அடிச்சிடும்
கைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் சர்வரில் இருந்தீங்கன்னாலும் நம்மக்கிட்ட கில்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். இப்போ 3 பேர் வச்சு 2 லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எவ்வளோ லெவல் போகலாம். பார்த்துக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு இவ்வளோ போப்ரா ஓடிருப்பா. நான் ஒரு கிரினேட்டை தூக்கி வீசிட்டு வந்தேன். ப்ரோ காப்பாத்து ப்ரோ. இங்கே ஒரு பாட்டி எகிரி குதிக்கிறான் ப்ரோ. அவா முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் போட்டிருக்காங்க கைஸ். கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம தலைவர் பென்டன் இருக்கார்ல, அவரும் அந்த நம்ம பென்டனுக்கு கொலாப் பண்ண போகிறாங்களாம் ஃப்ரீ ஃபயர் OB 49. இப்பயா சொல்கிறானுங்க அது. வராங்க ஓடிடும் நேரத்துக்கு யூஸு வர்றாங்க. கன் எடுத்துப்போம். கன்னு முக்கியங்க மாறே, கன்னு முக்கியம். எவனோ வாங்க கரெக்டா வராரு. கரெக்டாக ஒருத்தவன் அடிச்சிட்டோம். 150 கைஸ் அவன் தப்பிச்சிட்டான். அடிச்சிட்டோம். வீடியோ லென்த் எவ்வளோ இருக்கும்? சரி இப்போதைக்கு தாம்சனே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு முடிச்சு விட்ருப்பானுங்க. வாண்டடாக போய் அடி வாங்குறாரு ஒருத்தவர். எதுக்கு? சரி போய் உதவி பண்ணுவோம். வாயா யாராவது ப்ரோ ரிவ்யூ பண்ணுறான் ப்ரோ. கைஸ் திரும்ப அடிச்சிட்டான். அவங்க டீமுக்கு தான் திரும்ப ஸ்கோர்.
கைஸ் அப்போ தெரியாமல் மைக் ஆன் பண்ணி விட்டேன். மைக் ஆன் பண்ணால் இந்த ரெக்கார்டரில் வேறு ரெக்கார்ட் ஆகாது. அதை மறந்துவிட்டு மைக் ஆன் பண்ணிட்டேன். நான் ஒரு அவசரம் கொடுக்க கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவன் பண்ணி விட்றான். நம்ம மட்டும்தான் கைஸ் 24 ஸ்டக் ஆகிட்டோம். மற்றவனுங்களாச்சும் 100 தாண்டி போய் ஸ்டக் ஆனானுங்க. நம்ம 24 ஸ்டக் ஆகிட்டோம். அடி வாங்காத ப்ரோ. லூட் அடிக்க வந்தோம்னா நல்லா இருக்கும். அடி வாங்கிட்டு போயிருப்பான். வரான் ஒரு கச்சப்பட்டு அடிச்சிட்டோம் கைஸ். கீழே குதிச்சிட்டான். ஐயோ பின்னாடி வந்து அடிக்கிறான். கோலை பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. எல்லாம் நம்மளே தான் டார்கெட் வச்சு அடிக்கிறானுங்க. பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. ஒரே ஒரு ஹெட்ஷாட் வச்சேன். நம்ம ஹெட்ஷாட் வச்சாலே நம்ம ராசி போயிடுது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வீடியோ இப்போ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.